الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அரபி சகோதரர்களே, நாம் எல்லாம் தமிழ்நாட்டுடைய தேர்தலை நோக்கி அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் அதிகம் சிந்திக்க வேண்டிய ஒரு நாட்களை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். யாருக்கு ஓட்டு போடுவது, யாரை நாம் தேர்வு செய்வது என்பதை அதை சிந்தனையிலே நாம் ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாக பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். அவங்க சும்மா சாதாரணமாக ஒரு பெட்டிக்கடை வச்சவங்க கிடையாது. 7 வருடம் 10 வருடம் மதரசாவுக்கு போய் குரானை மனப்பாடம் செஞ்சு, ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சு, மிகப்பெரிய மார்க்க அறிஞர்களாம் அல்ஹம்துலில்லாஹ் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அந்த அறிஞர்கள் சில வருடத்திற்கு முன்பதாக யாருக்கும் ஓட்டு போடாதீங்க சொல்லிட்டு வந்தாங்க. யாருக்கும் ஓட்டு போடாதீங்க என்று சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, காலத்தின் சூழ்நிலை, இந்த பாசிச ஆட்சி பக்கத்து நாடுகள் பீகார், யூபி போன்ற ஊர்களிலே ஆட்சி செய்து முஸ்லிம்களுக்கு கடுமையான சோதனையை கொடுக்கிறார்கள் என்பதை அறிந்ததற்கு பிறகு ஓட்டு போடுங்க என்று அந்த அறிஞர்களே சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சில இளைஞர்கள் பார்த்தா ஓட்டு போட மாட்டோம், ஜனநாயகத்தை ஆதரிக்கக்கூடாது என்று சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் சொல்லிட்டு 1/2 மணி நேரத்துக்கு கழிச்சு போய் ரேஷன் கடையில் போய் நின்றுருப்பாங்க. பார்க்குறமா இல்லையா? ஓட்டு போடக்கூடாது சொல்லிட்டு கொஞ்சம் அரிசி எச்சா போடுங்க போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே போய் நின்று எடுத்தானே வீடு கட்டுறதுக்கு மானியம் வாங்கிக்குவாங்க. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வீடு கட்டுறதுக்கு யாரை பிடிச்ச மானியம் கிடைக்கும் கேட்பாங்க. எடுத்தானே சோதரர்களே, பெரும் மார்க்க அறிஞர்கள் ஓட்டு போடுங்கிறாங்க. யாருக்கு போடுறது இல்லையா? முஸ்லீம்களை யார் ஆதரித்தார்களோ, முஸ்லீம்களை யார் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கின்றார்களோ, குடும்பத்தை விட்டு கடையெல்லாம் சாத்தி ஆத்துப்பாடத்தில் போய் உட்கார்ந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஊர் விட்டு ஓடுங்க, இந்தியாவை விட்டே ஓடுங்க, எல்லாம் பாகிஸ்தான் போங்கன்னு சொல்லி சொன்ன வாய். பாகிஸ்தான் போய் உட்கார்றாங்க. அங்கே யார் மாமனாராக இருக்கிறாரு, அங்கே பாகிஸ்தானில் போய் உட்கார்றாரு. இருந்தால் போயிருப்போம், அடிக்கடி போயிட்டு வருவோம்ல, எடுத்தானே சொன்ன அதே வாய் அடுத்த வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்ல வைத்தான். ஊர் விட்டு போங்கன்னு சொன்ன வாய் வீட்டு விட்டு வெளியே வந்து அடின்னு அல்லாவே சொல்ல வச்சான். கொரோனாவை கொண்டு வந்து அப்படி சொன்ன வாய் இப்படியே மாறுச்சு என்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. சிஐஏ அந்த நேரத்தில் ஆத்துப்பாலத்திலே நாம் பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு கடையெல்லாம் சாத்தி வீட்டை பூட்டி அங்கே அமர்ந்தோம். அந்த நேரத்திலே நமக்கு ஆதரவாக இருந்த ஆட்சியாளர் யார்? நிறைய பேர் பயந்து சைன் போட்டாங்க. பயப்படாமல் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருந்து சைன் போடாமல் தைரியமாக யார் இருந்தார்களோ அவரை ஆதரியுங்கள் என்பதாக பெரும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அறிஞர்கள் சும்மா சொல்லலை, எல்லாம் ஆய்வு செஞ்சு என்ன செய்கிறாங்க, நம்ம கற்றுத்தந்து முஸ்லிம்களுக்கு யார் பாதுகாப்பு இருக்கு, அல்லாஹ் தான் பாதுகாவலன், அல்லாஹ்வை தவிர பாதுகாவலன் யாரும் கிடையாது. சரிங்களா? ஒமாலக்கும் மின் தூனில்லாஹ் ஒமாலக்கும் மின் நஸீர். அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம தான் உங்களை பாதுகாக்கிறோம், நாம் தான் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே திட்டவட்டமாக பல வசனத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். இருந்தாலும் இருக்கக்கூடியவர்களில் முஸ்லிம்களுக்கு சாதகமாக யார் இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறார்கள், இஸ்லாமிய அமைப்புகள் யாரை தேர்வு செய்து அவர்களை ஆதரித்து வருகின்றார்களோ அவரை நீங்கள் ஆதரியுங்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஆகவே அதை சிந்தித்து அவர்களுக்கு நாம் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆட்சியை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ, அருமை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தை முஸ்லிமே உனக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். சூரத்து நூரை திறந்து பாருங்கள். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் லா யஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமா ஸ்தக்லஃப அல்லதீன மின் க்பலிஹிம். அல்லாஹ் வாக்களிக்கிறான், முஃமின்களே முஸ்லிம்களே, உங்களுக்கு முன்பதாக வந்த நபிமார்கள் சஹாபாக்களுக்கு எப்படி நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அதை போன்று உங்களுக்கும் நாம் ஆட்சி அதிகாரத்தை தருகின்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? என்னை முறையாக நம்பிக்கை கொண்டு என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தீர்கள் என்றால்
முன்பு வந்த மக்களுக்கு கொடுத்ததை போன்று முஃமினே முஸ்லிமே உமக்கும் நாம் ஆட்சி அதிகாரத்தை தருவோம் என்பதாக அல்லாஹ் வாக்களிக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆக முஸ்லிம்களுக்கு யார் ஆதரவாக இருக்கின்றார்களோ அவர்களை நாம் தேர்வு செய்து அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஓட்டு போடுவோம். யார் பாசிசத்துடன் சேர்ந்தார்களோ அவர்களை வேருடன் ஒழிக்கவே நாம் மறக்கவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்த சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போறது, அவன் யார்? அவன் காசுக்காக மானத்தை விற்கக்கூடியவன் தான் சினிமா நடிகர். அறிவு வேண்டாம். சில பேர்த்துடைய ஸ்டேட்டஸை பார்க்குற தலைவான் ஸ்டேட்டஸ். அவன் என்ன தலைவன், என்ன கிழிச்சா உனக்கு? அதுதானே, காசு கொடுத்தா மானத்தையே விற்பான். அவன் 2 கோடி ரூபா கொடுத்தா அவன் நிர்வாணமாக நடிக்க தயார். சினிமா இருந்தாலே அதுதானே. அவனை போய் தலைவர் அவுதுபில்லா சொல்றதுக்கு உனக்கு வாய் பல் தைக்கிறியா இல்லை? நீ பல் தைக்கக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுவானா? யோசிச்சு பாரு. அவன் மூலமாக உனக்கு என்ன பாடம் கிடைத்தது? சினிமாவிலே ஹராமை தவிர வேற என்ன நல்லதை அவனிடத்தில் நீ பார்த்தாய்? அல்லாஹ் மன்னிப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய துனியாக்கும் அவர்கள் தான் நமக்கு அழகு, ஆகிரத்திலும் நமக்கு அவர்கள் தான் அழகு. கபர்ல யாரோட போட்டோவை காட்டுவாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ தான் மலக்குமார்கள் காமிச்சு இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அப்ப இவங்க என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றதுக்கு அங்கே தௌஃபீக், அல்லாஹ்வுடைய உதவி வேணும் என்றால் உலகத்திலே வாழும் பொழுது என்னுடைய தலைவர் பெருமானார் தான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். பெருமானாருடைய சுன்னத்தை, ஸ்டைலை நம்முடைய அழகாக நாம் ஆக்க வேண்டும். அப்போதான் அல்லாஹு தஆலா கபரிலும் நமக்கு நிம்மதியான உறக்கத்தை வழங்குவான். சொர்க்கத்திலும் அல்லாஹு தஆலா, மறுமையிலும் பெருமானாருடைய பரிந்துரை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவான். ஆக அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, தமிழ்நாட்டுக்கு அல்லாஹு தஆலா நல்ல ஆட்சியாளரை, முஸ்லிமுக்கு யார் சாதகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த ஆட்சியாளரை அல்லாஹு தஆலா தமிழ்நாட்டுக்கு மென்மேலும் தருவானாக. அடுத்ததாக இந்தியாவிற்கு நல்ல ஆட்சியாளரை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. நரகத்திலிருந்தும் கபருடைய அதாபிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நமது பெற்றோர்கள், மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் காப்பானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாருக்கு அருகிலே அமருகின்ற வாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நமது பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், மனைவி, மக்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் பாபர் மஸ்ஜிதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. காசா பாலஸ்தீன மக்களுக்கும் நமக்கும் அல்லாஹு தஆலா உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் பாதுகாப்பையும் உதவியும் வழங்குவானாக. அருளுக்குரிய மழையை அல்லாஹு தஆலா நம் மீது பொழிய செய்வானாக. குளிர்ந்த கிளைமேட்டை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.